குரு வாழ்க, குருவை துணை. கோபுரம் போன்ற உயர்ந்த சிந்தனையும் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு இடம்பெயரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை செய்ய போகிறார்? பொதுவாக உங்க ராசிக்கு தன லாபாதிபதி குரு 6ஆம் இடத்துக்கு வருவது சிறப்பில்லை. அப்ப ஆரம்ப கால கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் படிப்பில் கவனம் தேவை. படிப்பு நினைச்சாலே கசப்பான ஒரு நிலையை கொடுக்கும். படிப்புல ஆர்வத்தை குறைக்கும். அப்ப கூடுதல் கவனம் செலுத்தி படிப்புல நீங்க அ அ கவனம் செலுத்துனீங்கனாக்கா, அந்த பிரச்சனைய தவிர்த்துக்கலாம். அடுத்து இந்த திருமணமான புது தம்பதிகள் இருக்காங்க இல்லையா? புது தம்பதிகளா இருந்தாலும், ஏற்கனவே திருமணமாகி ஒரு 5வது வருஷம் ஆனாலும் சரி, அவங்களுக்கு இடையில அவங்க கணவன் மனைவிக்கு இடையில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு குடுத்து போனீங்கனாக்கா, அந்த பிரச்சனைய நீங்க தவிர்த்துக்கலாம். அடுத்து நண்பர்கள் வகையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதார சார்ந்த பிரச்சனை. குடுத்தத கேட்டால் அடுத்தது பகைன்னு சொல்லுவாங்க. அப்ப பணம் யாரும் கேட்டாங்கனாக்கா, அதுல நீங்க வந்து கவனமா, எச்சரிக்கையா, முன்னாடியே வந்து கராரா பேசி குடுப்பது சரி. குடுத்தாலும், வாங்குனாலும் எந்த ஒரு முடிவுக்கு வந்து ஆண் நண்பனா இருந்தாலும் சரி, பெண் நண்பியா இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ள வந்து சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மனஸ்தாபங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. புரிதல் குறைவா இருக்கு. அடுத்து இந்த 40 வயச கடந்தவங்களுக்கு வந்து கண் சம்பந்தமான, கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணுல வலி, பார்வை குறைபாடு, இதுக்கு மருத்துவம் பார்க்குறேன், டாக்டர பார்க்குறேன். ஒன்றுக்கு மேற்பட்ட மருத்துவமனைய போய் பார்க்கக்கூடிய நிலை வந்து உருவாகும். இதுல பிரச்சனை இருக்கிறவங்க உடனே வந்து அதுக்குண்டான தீர்வு நீங்க மருத்துவமனைய போய் பார்த்து, டாக்டர பார்த்து ஆலோசனை பெற்று ஒரு சிறந்த வைத்தியத்த மேற்கொள்ளுங்க. அடுத்து 6ஆம் இடத்துல நிக்கிற குரு வந்து வயிறு சம்பந்தமான உபாதைகள குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் வந்து வயித்துல வந்து கட்டி பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வருவது சிறப்பு இல்ல. அப்ப மூத்த சகோதரன், சகோதரி வகையில கொஞ்சம் ஒற்றுமை குறையும். மனஸ்தாபங்கள் ஏற்படும். இப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா, எச்சரிக்கையா செயல்படுவது சிறப்பு. ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு 55% நல்ல பலன செய்யும். நன்றி.